இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் பஸ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் வியாபாரிகளே சரணடையுங்கள், ஜனாதிபதி தெரிவிப்பு. இலங்கையில் நடக்கும் துப்பாக்கிச் சூடுகள், துப்பாக்கிதாரிகள் குறித்து வெளியான தகவல். போதைப்பொருள் தடுப்புக்கு எதிராக அரசாங்கம் இரட்டை வேடம் போடுகிறது, நாமல் ராஜபக்ஷ குற்றச்சாட்டு. போதைப்பொருள் பேரழிவை வேரோடு ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு நிகழ்வு இன்று ஆரம்பம். செம்மணி புதைக்குழிக்கு நீதி வேண்டி போராட்டம். இஷாரா செவ்வந்திக்கு உதவிய சட்டத்திரணி தொடர்பில் வெளியான அதிர்ச்சிகரமான தகவல். நாளை வைத்தியர்கள் நாடு தழுவிய ரீதியில் வேலைநிறுத்தம். ஜுவான் நாணயத்தை பயன்படுத்தி இலங்கை சீனாவிற்கு இடையே வர்த்தகம். போதைப்பொருள் அச்சுறுத்தல் நாட்டின் சமூக ஸ்திரத்தன்மைக்கு மிகப்பெரிய ஆபத்தாக மாறியுள்ளதாகவும் அதை ஒழிக்க அரசு உறுதியுடன் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் போதைப்பொருள் வியாபாரிகள் அனைவரும் உடனடியாக சரணடைய வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று அழைப்பு விடுத்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நாடே ஒன்றுபட்டு என்று தேசிய நடவடிக்கை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் அவர் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், போதைப்பொருள் ஒரு மாஜஜால பேரழிவாக மாறி குழந்தைகள், இளைஞர்கள் மற்றும் சமூகத்தை அழிவின் விளிம்புக்கு கொண்டு சென்றுள்ளதாக கூறினார். நாட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட 800 தொடக்கம் 900 கிலோ போதைப்பொருள் ரூபாய் 1500 கோடி மதிப்புடையது என்றும் இதன் மூலம் உருவாக்கிய பணவளம் அரசியல் மற்றும் நிர்வாக அமைப்புகளில் ஊழல் மற்றும் கருப்பு சக்திகளின் ஆட்சியை உருவாக்கி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சில போலீஸ் மற்றும் ராணுவ அதிகாரிகள், குடிவரவுத்துறை அதிகாரிகள் பாதாள உலகத்தினருக்கு உதவி செய்ததாகவும் இதன் காரணமாக அரச கட்டமைப்பு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வெளிப்படுத்தினார். போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்க அரசு, போலீஸ், ராணுவம், சுங்கம், குடிவரவுத்துறைகள் மற்றும் புலனாய்வு பிரிவுகள் இணைந்து செயல்படும் ஒரு தேசிய செயல்பாட்டு மையம் அமைக்கப்படும் எனவும் போதைப்பொருள் வியாபாரிகள் தப்பி செல்ல முடியாத சூழல் உருவாக்கப்படும் எனவும் ஜனாதிபதி கூறினார். இளைஞர்களை போதைப்பொருளிலிருந்து காப்பாற்ற விளையாட்டு, இசை, கலாச்சாரம் போன்றவற்றை ஊக்குவிக்கும் திட்டங்கள் உருவாக்கப்படும் என்றும் போதை அடிமைகளுக்கான மறுவாழ்வு மையங்கள் ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் ஊடகங்கள் பொறுப்புடன் செயல்பட்டு சமூகத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் மத தலைவர்கள் இணைந்து இப்போராட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இறுதியாக இந்த நாட்டில் மக்களின் வாக்கால் அமைக்கப்பட்டு ஒரு அரசு மட்டுமே இருக்க முடியும், கருப்பு அரசு அளிக்கப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்தார். அனைத்து குடிமக்களும் ஒன்றிணைந்து இந்த போதைப்பொருள் அச்சுறுத்தலை முற்றிலும் ஒழிப்போம் என அவர் வலியுறுத்தினார். போதைப்பொருள் தடுப்புக்கு எதிராக அரசாங்கம் இரட்டை வேடம் போடுகிறது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் நாட்டு நிலைமைகள் சம்பந்தமாக ஊடகங்களுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இந்த கருத்தினை முன்வைத்தார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், போதைப்பொருள் தடுப்புகளை முன்னெடுக்கும் அரசாங்கமானது தமக்கு சார்பானவர்களுக்கு ஒரு முகத்தையும் தனக்கு எதிரானவர்களுக்கு இன்னொரு முகத்தையும் காட்டிக்கொண்டு பாரபட்சமாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக கருத்து தெரிவித்தார். அத்துடன் நாட்டின் தேசிய பாதுகாப்பு சம்பந்தமாக வகுப்பு எடுத்த அரசாங்கம் இன்று தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் உள்ள நிலையை மறந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். பிரதான அனுசரணை வழங்குவோர் பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர். இப்போ உங்களுக்கு வழங்கும் ஒரு நல்ல செய்தி. பிடி கேஷ் அண்ட் கரியின் ஆன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோருக்கு தாமதம் வேண்டாம், இப்போதே வாருங்கள். உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸின் லாச்சப்பல். நாடு முழுவதும் பதிவான பெரும்பாலான துப்பாக்கிச் சூடுகள் கூலிக்கு அமர்த்தப்பட்டு துப்பாக்கிதாரிகளால் நடத்தப்பட்டதாகவும் அவர்களில் பலருக்கு பாதிக்கப்பட்டவர்களுடன் எந்த தொடர்பும் இல்லை என்றும் சமீபத்திய போலீஸ் விசாரணைகள் தெரிவிக்கின்றன. புலனாய்வாளர்களின் கூற்றுப்படி இந்த ஒப்பந்த கொலையாளிகள் பெரும்பாலும் போதைப்பொருளுக்கு அடிமையான நபர்களாக உள்ளனர். அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக முதன்மையாக தங்கள் போதைப்பொருள் பழக்கத்திற்கு நிதியை பெற்றுக்கொள்ள துப்பாக்கிச்சூடு நடத்த ஒப்புக்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல கொலைகள் 4 லட்சம் ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே செலவில் செய்யப்படுவதாகவும் சில சந்தர்ப்பங்களில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களுக்கு பணத்திற்கு பதிலாக போதைப்பொருள் வழங்கப்பட்டதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த ஆண்டு ஜனவரி முதல் இலங்கையில் 100க்கும் மேற்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நடந்துள்ளன. இதன் விளைவாக 52 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த ஆண்டு பதிவான 103 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 76 சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடையவை என்று போலீசார் தெரிவித்தனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் வலைப்பின்னல்களை அகற்ற தொடர்ச்சியான நடவடிக்கைகள் மற்றும் சிறப்பு பணிக்குழுக்கள் நிறுத்தப்பட்ட போதிலும் இதனை கட்டுப்படுத்த இன்னும் தீவிரமான நடவடிக்கைகள் தேவை என்பதை அதிகாரிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர். போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை அடையாளம் காண சிறப்பு சோதனைகள் நடத்தப்படும் என்றும் பின்னர் அவர்கள் மறுவாழ்வுக்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர்
தெரிவித்தார். இருப்பினும் குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்டவர்களுக்கு எதிராக முதலில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒப்பந்த கொலைகள் அதிகரிப்பதை தடுக்க குறிப்பாக போதைப்பொருள் அடிமைத்தனம் மற்றும் பாதாள உலக நபர்களால் அடிமையானவர்களை சுரண்டுவது போன்ற மூல காரணங்களை கையாள்வது அவசியம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். போதைப்பொருள் பேரழிவை வேரோடு ஒழிப்பதற்கான முழுநாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. இதன்போது போதைப்பொருள் பேரழிவை வேரோடு ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தொடர்பில் கல்முனை பிரதேச செயலகத்தில் உறுதியெடுத்தல் நிகழ்வு கல்முனை பிரதேச செயலாளர் சட்டத்தரணி அஷை TMM அன்சார் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது போதைப்பொருள் பேரழிவை வேரோடு ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தொடர்பில் பிரதேச செயலாளரின் உரையின் போது தெளிவுபடுத்தப்பட்டது. அரசியல் மற்றும் பொருளாதார விடயங்கள் குறித்து விவாதிக்க முடிந்தாலும் நாட்டிலிருந்து போதைப்பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான தேசிய பொறுப்பை நிறைவேற்றுவதில் இனிமேலும் விவாதித்துக் கொண்டிருப்பதற்கு இடமில்லை. போதைப்பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான துரித வேலைத்திட்டத்திற்காக முழு நாடும் ஒன்றுபட வேண்டும். தற்போது தேசிய பேரழிவாக மாறி இளைஞர் சமுதாயத்தை போன்றே பாடசாலை மாணவர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவித்து வரும் போதைப்பொருள் வர்த்தகத்தை மையமாக கொண்டு அநேகமான குற்றங்கள் நடப்பதும் அவதானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தேசிய மட்டத்தில் அரசியல் தலைமைத்துவம் செயற்திறனாக முடிவெடுக்கும் பொறிமுறை மட்டுமன்றி பரந்த பொதுமக்கள் பங்கேற்புடன் கூடிய தேசிய மட்டத்திலான வேலை திட்டத்தின் ஊடாக போதைப்பொருள் அச்சுறுத்தலை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. இதேவேளை திருகோணமலை சேருநுவர போலீஸ் நிலையத்தின் ஏற்பாட்டில் சேருநுவர கலாச்சார மண்டபத்தில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. இந்நிகழ்வில் சேருநுவர பிராந்திய பிரதி போலீஸ் அத்தியட்சகர் KMD பண்டார, சேருநுவர பிரதேச சபையின் தவிசாளர் சம்பத் ஆகியோர் அதிதிகளாக கலந்து சிறப்பித்தனர். இதேவேளை நாடளாவிய ரீதியாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட போதைப்பொருள் அழிப்பு செயற்திட்டத்தின் சாவகச்சேரி டிரிபே கல்லூரி மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்டது. டிரிபே கல்லூரி அதிபர் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் தென்மராட்சி பிரதேச செயலர், சாவகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் பாடசாலை சமூகத்தினர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது பாடசாலை முன்றலில் மாணவர்கள் போதைக்கு எதிரான வாசகங்களை தாங்கியிருந்ததுடன் மாணவர்கள் சாவகச்சேரி நகர் பகுதியில் எதிர்ப்பு பேரணியாக சென்று பாடசாலையை சென்றடைந்தனர். இதன்போது தென்மராட்சி பிரதேச செயலரால் போதைப்பொருள் பாவனையால் ஏற்படும் அபாயம் தொடர்பில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு விளக்கம் வழங்கப்பட்டது. செம்மணி புதைகுழிக்கு நீதி வேண்டிய போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் கிறிஸ்தவ ஒன்றியத்தினர் செம்மணி புதைகுழிக்கு நீதி வேண்டியும் பாதிக்கப்பட்ட மக்களுடன் ஆதரவாக செயற்படுகின்றோம் என்பதை காட்டுகின்ற முகமாகவும் இன்றைய தினம் செம்மணி பகுதியில் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். செம்மணி புதைகுழி விவகாரத்திற்கு உண்மையான நீதி கிடைக்கப்பெற்று மக்களின் கண்ணீருக்கு விமோசனம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி புதைகுழி அமைந்துள்ள சித்துப்பாத்தி இந்து மயானத்தின் வாயிலில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட போராட்டமானது பேரணி செம்மணி சந்தி வரை சென்றது. பின்னர் உயிர்நீத்த உறவுகளின் அஞ்சலிக்காக செம்மணியில் அமைந்துள்ள அணியா விளக்கு தூவியடியில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் பேராயர்கள், கிறிஸ்தவ மதகுருக்கள், அருட்சகோதரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் பாதாள உலகத் தலைவர் கனிமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. சஞ்சீவவின் கொலையில் உதவியதாக கைது செய்யப்பட்ட பெண் சட்டத்தரணி கெகல் பத்தரம பத்மேவின் நெருங்கிய கூட்டாளியான தருண் என்ற பாதாள உலக தலைவரின் கீழ் செயல்பட்டவர் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சட்டத்தரணி கொலையாளியான இஷாரா செவந்திக்கு குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 2 பிரதிகளை வழங்கியுள்ளார். அவற்றில் ஒன்றினுள்ளே துப்பாக்கி மறைக்கப்பட்டு நீதிமன்றத்துக்குள் கொண்டு செல்லப்பட்டதாக விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் இஷாரா செவந்திக்கு போலி சட்டத்தரணி அடையாள அட்டை, சட்டத்தரணிகளுக்கான வாகன நுழைவு அனுமதி சீட்டு மற்றும் சட்டத்தரணிகள் அணியும் 2 டைகளையும் வழங்கியுள்ளார். இவை அனைத்தும் சஞ்சீவவின் கொலைக்கு தேவையான வசதிகளை உருவாக்கும் நோக்கில் செயற்பட்டதாக புலனாய்வில் தெரிய வந்துள்ளது. போலீசார் தெரிவித்ததாவது, இந்த பெண் சட்டத்தரணி பத்மேவின் ஆலோசனையின் பேரில் தருணின் வழிகாட்டுதலின் கீழ் கொலையை எளிதாக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளார். இஷாரா செவந்தி கைது செய்யப்பட்ட போது இவரின் பெயர் வெளிப்பட்டது. பின்னர் கடவத்தை பகுதியில் நடந்த விசாரணையின் போது இந்த சட்டத்தரணி கைது செய்யப்பட்டார். நீதிமன்றம் இவரை 72 மணி நேர காவலில் வைக்க அனுமதி வழங்கியுள்ளது. குற்றப்புலனாய்வு துறை தற்போது இவ்வழக்கை ஆழமாக விசாரித்து வருகிறது. இதே சமயம் கெகல் பத்மேவ் மற்றும் அவரது கும்பல் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட போது அவரின் நெருங்கிய கூட்டாளி தருண் துபாயில் இருந்ததாகவும் தற்போது அவர் அங்கேயே இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தன்னிச்சையான இடமாற்ற முறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாளை நாடு தழுவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்க உள்ளதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகளின் சங்கம் தெரிவித்துள்ளது.
இந்த இடமாற்ற முறைமை இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டால் நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிறுவனங்களில் ஏற்படக்கூடிய சேவை முடக்கத்திற்கான முழு பொறுப்பையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஏற்க வேண்டும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அரசாங்க வைத்திய அதிகாரிகளின் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாச இந்த கருத்தை தெரிவித்தார். திருகோணமலை உட்துறைமுக வீதியில் இன்று காலை 3 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. கார், பட்டா, மோட்டார் சைக்கிள் ஆகிய 3 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் வைத்தியசாலையில் படுகாயங்களுடன் திருகோணமலை வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்தனர். விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை திருகோணமலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை உட்துறைமுக வீதி கடற்கரையில் பெரும்பளவான சிவப்பு நிற நண்டுகள் கரையொதுங்கி வருகின்றன. இதில் பெரும்பளவான நண்டுகள் இறந்த நிலையிலும் சில நண்டுகள் உயிருடனும் கரையொதுங்கி வருகின்றன. திருகோணமலை உட்துறைமுக வீதி கடற்கரையில் பெருமளவான சிவப்பு நிற நண்டுகள் கரையொதுங்கி வருகின்றன. இதில் பெருமளவான நண்டுகள் இறந்த நிலையிலும் சில நண்டுகள் உயிருடனும் கரையொதுங்கி வருகின்றன. கடந்த 3 நாட்களாக சிறப்பு நிற நண்டுகள் கரையொதுங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு இந்நண்டுகள் கரையொதுங்குவதற்கான காரணம் தெரியாதென மீனவர்களும் பொதுமக்களும் தெரிவிக்கின்றனர். நாட்டின் பல்வேறு பாகங்களிலும் அண்மை காலமாக இவ்வாறு சிவப்பு நிற நண்டுகள் கரையொதுங்கி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையேயான வர்த்தகத்தை சீன ஜுவான் நாணயலகை பயன்படுத்தி மேற்கொள்ளும் வகையில் RMB வசதியை பயன்படுத்துவதன் அவசியம் குறித்து வலியுறுத்தும் கூட்டம் கொழும்பில் நடைபெற்றது. இலங்கையில் உள்ள சீன வர்த்தக கவுன்சில் ஏற்பாடு செய்து சீன வங்கியின் கொழும்பு கிளை ஆதரவுடன் 2025 RMB சர்வதேச மயமாக்கல் மன்றம் அண்மையில் கொழும்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் இலங்கையின் சீன தூதுவர் ஷிஷென் ஹொங், மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க மற்றும் அமைச்சர் அனில் ஜெயந்த ஆகியோர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டனர். சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக நடவடிக்கைகளுக்கு சீனாவின் RMB வசதியை பயன்படுத்துவதன் அவசியம் இதில் வலியுறுத்தப்பட்டது. மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க அவர்கள் இது குறித்து கருத்து தெரிவிக்கையில், எனக்கு நினைவிருக்கிறது, சுமார் 10 வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் சீனாவுடன் நாணய மாற்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டோம். மத்திய வங்கி சார்பாக அதில் கையெழுத்திட்டது நான் தான். RMB வசதியை இலங்கையில் ஊக்குவிப்பதற்காக அதன் பிறகு மேலும் ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்தோம். அந்த காலத்தில் எமக்கு RMB வசதி நடைமுறையில் இருந்திருந்தால் எமக்கு கிடைத்த நாணய மாற்று வசதியை பயன்படுத்தி இருக்கலாம் என்றார். நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று தங்கத்தின் விலையில் மாற்றம் ஏதும் நிகழவில்லை என இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,18,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 2,94,000 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 39,750 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 36,750 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பிறகு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பலத்த காற்றினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையை புறப்படமாகவும் வாழச்சேனை மற்றும் கொழும்பு ஆகிய இடங்களை வதிவிடங்களாகவும் கொண்டிருந்த திரு ரத்னசாமி பாஸ்கர சுந்தரம் அவர்கள் 28/10/2025 செவ்வாய்க்கிழமை அன்று கொழும்பில் இறைவனடி சேர்ந்தார். இலக்கம் 54 முதலி கோவிலடி 2ஆம் ஒழுங்கை கொக்குவில் தாவடியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சடையாறு லிங்கநாதன் அவர்கள் திங்கட்கிழமை அன்று தாவடியில் இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் முள்ளானை இளவாலையை புறப்படமாகவும் கனடா மான்ட்ரியலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி நாகரத்னம் கந்தையா அவர்கள் 25/10/2025 சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார்.
யாழ்ப்பாணம் சரசாலை வடக்கு சாவகச்சேரியை பிறப்பிடமாகவும் நெதர்லாந்து லெய்டன் மற்றும் யாழ் சுன்னாகம் தெற்கு ஆகிய இடங்களை வதிவிடங்களாகவும் கொண்டிருந்த அப்பாக்குட்டி செல்வநாயகம் அவர்கள் 29/10/2025 புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள RIPPage.com பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.